Welcome to the show of Explorer. என்னடா அவன் புதுசாக ஷோகோ அப்படிங்கிறானே அப்படிலாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏற்கனவே 400 பேர் தான் பார்க்குறாங்க, இதுக்கு ஒரு ஷோவா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. 400 பேர் பார்த்தாலும் 4000 பேர் பார்த்தாலும் என்ன கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஷோ. என்னன்னா எப்போவுமே தமிழ் சினிமாவில் நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இதுக்கு முன்னாடி தென்னகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார்ல, அவர் தான் அந்த ஒரு ஐடியா கொடுத்தாரு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு படம் சஜஸ்ட் பண்ணார். அதுதான் 2017 வெளியான ஃபர்காட்டன் அப்படின்ற ஒரு படம். அது ஒரு கொரியா லாங்குவேஜ் அந்த மாதிரி. அதோட ஜானர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி ஜாலியாக போகும். அந்த படம் எப்படி இருந்துச்சு, அதோட ஒன்லைன் என்ன, அது என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அந்த ஷோவில் பேச போகிறோம். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அதில் தம்பி தான் ஹீரோ. ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா அண்ணனை கடத்தி கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனதுக்கப்புறம் தேடுவாப்பில் எங்கள் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அண்ணனை திருப்பி கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுவாங்க. சில டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க அண்ணன் நடவடிக்கையில் தெரியும். அதனால ஹீரோ நம்ம தம்பி என்ன பண்ணுவாருன்னா, இல்லை இது எங்கள் அண்ணனே இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டில் இறங்குவார். இந்த மாதிரி தான் போகும். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். அதுக்கப்புறம் இந்த கதையோட பேசிக்கான கதை என்ன அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி, அதில் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. தம்பி தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அவங்க ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே செட் ஆகிறதுக்கு அண்ணன் தம்பியாக வழக்கம் போல் அந்த ரூமுக்கு சண்டை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும். கடைசியில் ஒரு ரூம் இருக்கும், அதை பூட்டியே வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் அங்கே சில பொருள் வச்சுட்டு போயிட்டாரு, அதனால அந்த ரூமை யாரும் யூஸ் பண்ணாதீங்க, யாரும் திறக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்த ஒரு ரூமில் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரே ரூமில் 2 பேரும் இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஃபேமிலிலாம் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் சவுண்டு கேட்கும். ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும்போது தம்பிக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவாங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்பாப்ல, இந்த மாதிரி ஹீரோ என்ன அந்த ரூமில் சவுண்டு கேட்குது, உங்களுக்கு எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு எதுவும் கேட்கல, உனக்கு தான் ஏதோ பிரம்மையாக இருக்கும் போல, வழக்கம் போல் மாத்திரையை போட்டு போய் தூங்கு அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும், அந்த ரூமில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவங்க அண்ணன் இங்கே என்னடா பண்ணுற போல போய் படுறா அப்படின்னு சொல்லி புலந்தே தட்டி போய் படுக்க வச்சிருவாப்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இவர் யாருமே நம்பாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்போ அண்ணன் கூட்டு போவாப்ல, வாடா வெளியே வாடா, கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் ஒரு நாள் மலையில பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே கீழே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த லோக்கல் டான்ஸ்லாம் ஒரு காரில் டக்குன்னு அவங்க அண்ணனை கடத்திட்டு கூட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாப்ல, எங்கள் அண்ணனை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடுவாப்ல. பட் மலை அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூ, அதனால அதை பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரும். அப்போ சொல்லுவாப்ல, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை கடத்திட்டாங்க, இந்த மாதிரி வேனில் தான் கூட்டு போனாங்க, இந்த நம்பர் இதுதான் அப்படின்ற போது, அப்படி ஒரு நம்பரில் ஒரு வேனை இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் இல்லை, நீங்கள் மலையில் தப்பாக சொல்லியிருப்பீங்க, அது எப்படி நம்பரை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் குறுக்கு விசாரணையில் அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போகும்போது அவங்க அண்ணன் ரிட்டர்ன் வந்துருவாப்பில். வந்துட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. அண்ணன் இல்லை சார் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்னை அடிச்சு கூட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, சரி பரவாயில்ல பையன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா இல்லை கேஸ்லாம் வேணாம் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ தம்பிக்கு அண்ணன் மேலே டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் எப்போவுமே கால் ஒரு மாதிரி தாங்கி தான் நடப்பார். அதுக்கப்புறம் அவர் நல்லா படிக்கக்கூடிய பையன், பிரைட் ஸ்டூடெண்ட், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக நடக்கிறது ஹீரோ பாப்பாப்பில் எப்படி இவன் நார்மலாக நடக்கிறான், அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நைட் அண்ணன் காணாம போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்புறம் நிறையா த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள் அண்ணன் நைட் எழுந்திரிக்கும் போது ஹீரோ வெயிட் பண்ணி ரைட்டு பின்னாடி போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே பின்னாடி போகும்போது இதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது யாராவ நம்ம அண்ணனை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வணக்கம் வைக்கிறாங்க. என்ன நடக்குது, அண்ணன் டானா இருப்பானா அப்படின்ற ஒரு விஷயம் போகும். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லும்போது வீட்லையுமே ஏய் நீ ஏதோ வளர, நீ திருப்பி போய் நீ மாத்திரையை போட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாத்திரையில் ஒரு விஷயம் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை குயிட் பண்ணிட்டு போவாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அப்பா நடவடிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்போ ஹீரோக்கு சந்தேகம் வரும், என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. இதுதான் இந்த படத்தோட பாதி கதை. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்றது தெரிய வரும். மறக்காம பாருங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த ஜானருக்குனே அதிக ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச படமா அது இருக்கும். நம்ம இப்போ மகாராஜா அந்த விஷயங்கள்லாம் பார்த்து வியந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க கொரியால அப்பவே பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்.
சில பேர் கொரியா படங்கள் அப்படின்னாலே வந்து ஒன்றும் புரியாதுப்பா, ஒரே வந்து லவ் ஃபிலிமாக எடுப்பாங்க, லவ் சீரியலாக எடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு வந்து கொரியாவில் இந்த மாதிரியான படங்கள் வரதே வந்து நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை. அவங்க வந்து நம்ம இப்போ பண்ணுற விஷயங்களை அப்போவே பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி வந்து கொரியாலையுமே படங்கள் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபர்காட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அடுத்து கொரியா ஃபிலிமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேனாக மாறிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டைமாக இருந்தால் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த ஷோவில் வந்து வேறு படங்கள் பற்றி பேச போகிறோம். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ஃபீட்பேக் வந்து கொடுங்க, எப்படி இருந்துச்சு. இல்லை நீங்கள் ஏதாவது மூவி வந்து சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அதை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கூட நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் உங்களை நான் விடைபெறேன். ஓகே டாடா, பை பாய்.